இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இது வரைக்கும் தமிழகத்துக்கு எக்கச்சக்கமான ஆளுநர்கள் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாலும் கூட ஆர்.என். ரவி ஆளுநராக வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா பாஜக இருக்காங்க இல்லையா, பாஜகவை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாட்டினுடைய அமைதி அப்படின்றத சீர்குலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்.என். ரவியை தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆர்.என். ரவி தமிழ்நாட்டுக்குள்ள கவர்னராக என்டர் ஆகும்போதே பார்த்தோன்னா அச்சோ அவரா ரொம்பவே மோசமானவராச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் அப்படின்றதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே ஆளுநர் ஆனதுக்கு அப்புறமா ஆர்.என். ரவி இருக்கார் இல்லையா, அவர் ஆளுநர் ஆனாரா இல்லைன்னா பாஜக எம்பி சீட் இல்லைன்னா எம்எல்ஏ சீட் ஜெயிச்சாரா அப்படின்ற ஒரு டவுட்டே வந்துச்சு. ஏன்னா பாஜகவுடைய கொள்கை தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒளிமறைவுமே இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லி மட்டும் தலையாட்டுறது. அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்துக்கிட்டு, அதாவது தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருந்துக்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு இல்லையா, நம்ம வந்துட்டு அதுக்காக நீ வந்துட்டு 200 ரூபா ஊப்பியாப்பா அப்படின்லாம் சொல்லி கேட்டிங்கன்னா, நான் இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சிக்குமே ஆதரவு அப்படின்றத கொடுத்து பேச கிடையாது, இந்த வீடியோ அப்படின்றத மேக் பண்ணவும் கிடையாது. பட் மாநிலத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஆளுநரே பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசாங்கத்தையே விமர்சனம் பண்ணுறது அப்படின்றது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஆளுநரும் முதலமைச்சரும் இருக்காங்க இல்லையா, அப்பப்போ மீட் பண்ணிக்கும் போது ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக சிரிச்சுக்கிறதும், அதுக்கப்புறமா அந்த பக்கத்துக்கு அப்புறமா போனதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அங்கங்கே பேட்டி அப்படின்றது கொடுக்கும்போது காரசாரமாக மோதிக்கிறது அப்படின்றது தொடர்கதையாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த லட்சணத்தில் இன்னைக்கு சட்டப்பேரவை இருக்கு இல்லையா, சட்டப்பேரவை பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் அதாவது 2024க்கான முதல் சட்டப்பேரவை அப்படின்றது இன்னைக்கு கூட்டப்பட்டுச்சு. ஸோ இந்த கூட்டப்பட்ட அந்த சட்டப்பேரவையில் பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் உரை இருக்கு இல்லையா, ஆளுநர் உரையோட தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டமன்றம் அப்படின்றது தொடங்கணும், அந்த சட்டப்பேரவை அப்படின்றது தொடங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் பார்க்கும்போது ஆளுநர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பேச போறாரு. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம ஆளுநருக்கும் நமக்கும் விட்டக்குறை தொட்டக்குறை இதெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புக்கு மத்தியில் போயிட்டு முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த வருஷத்தினுடைய கூட்டத்தொடரில் போயிட்டு வெறும் 2 நிமிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய உரை அப்படின்றத முடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த 2 நிமிஷத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு கோரிக்கை அப்படின்றத வச்சுருந்தேன். நான் வச்ச கோரிக்கையை பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஏற்றுக்கல. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பல வரிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு உடன்படலை. இந்த விஷயத்தெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா இது அரசியல் தளம் அப்படின்றத கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். அதனால் நான் இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க பாரதம் வெல்க ஜனநாயகம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஹேஷ்டேக்லாம் சொல்லி முடிச்சாரு. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் எந்தெந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அப்படி என்னதான்ப்பா இருந்துச்சு அந்த உரையில், அந்த உரை அப்படின்றத ஏன் வந்துட்டு ஆளுநர் ரவி இருக்கார் இல்லையா அவர் படிக்காமல் தவிர்த்தாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆளுநர் ரவி பேச ஆரம்பித்த அந்த செகண்ட்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் இருக்கு இல்லையா, திருக்குறளை பற்றி புகழ்ந்து பேசினார். திருக்குறளுக்கு அப்புறமா போனதுக்கப்புறமா அந்த பட்ஜெட் பற்றின ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத பேசினாரு. சடனாக பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு கோரிக்கை அப்படின்றத வந்து வச்சிருந்தேன். இந்த அவை தொடங்குறதுக்கு முன்னாடியும் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா தேசிய கீதம் அப்படின்றது பாடப்படணும், தேசிய கீதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய கோரிக்கை அப்படின்றத அவங்க ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி டைரக்டாகவே சொல்லியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பற்றி படிக்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்துட்டு எனக்கு பல முரண்பாடுகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இதையுமே நான் படிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 2 நிமிஷத்தில் அவருடைய உரை அப்படின்றத முழுமைப்படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது வந்துட்டு இப்போ அரசியல் களத்தில் ரொம்ப பெரிய பரபரப்பு அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நம்ம இருக்காங்க இல்லையா, நம்ம ஆளுநரை பொறுத்த வரைக்குமே அவர் ஒரு விஷயம் பண்ணாரு அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டாக அப்பாவும் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் நாங்கள் ஷாவக்கர் இருக்கார் இல்லையா, அவங்க பரம்பரையில் வந்தவங்களை விட நல்லாவே ஆட்சி அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆளுநர் தான் தேவையில்லாமல் இந்த மரபு அப்படின்றதெல்லாம் மாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு விழா தமிழகத்தில் தொடங்குது அப்படின்னாலும் தொடங்கும் போது தமிழ் தாய் வாழ்த்தோட தொடங்கும், முடியும் போது பார்த்தோம் அப்படின்னா தேசிய கீதம் இருக்கு இல்லையா, தேசிய கீதத்தோட முடியும். இதுதான் மரபு. இந்த மரபை மாற்றுறதுக்கு பார்த்தோன்னா ஆளுநர் ரவி இருக்கார் இல்லையா, அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு அப்படின்றது வைக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ எல்லாருடைய பார்வையுமே எங்கே திரும்பியிருக்கு அப்படின்னா, அப்படி ஆளுநர் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உரையில் என்னதான்டா இருந்துச்சு அப்படின்றது தான். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயமாவே சிறப்பான திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ போன சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு இல்லையா, அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே இந்த திராவிட மாடல் ஆட்சி, பெரியார், அண்ணா, கலைஞர் இந்த பேர்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த உரையில் இருந்தும் கூட அதை படிக்காம ஆளுநர் ரவி இருக்கார் இல்லையா அவர் ஸ்கிப் பண்ணியிருந்தாரு. அதுவும் அப்போ ரொம்ப பெரிய விவாதமாக மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் பேரை விட்டு விட்டு படித்தா தானே விவாதமாக மாறும், உரையவே படிக்கலைன்னா சீப்பை தூக்கிட்டா எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா இன்டெலிஜென்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தற்குறி மாதிரி பண்ணி தலைவர் மாட்டிக்கிட்டாப்ல அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இது மட்டும்
இல்லாமல் மின்னணு பொருட்களுடைய உற்பத்தி இருக்கு இல்லையா, மின்னணு பொருட்களுடைய உற்பத்தியில் 2021, 22 அந்த ஆண்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4வது இடத்துல இந்த தமிழ்நாடு 2022, 23 முதல் இடத்துல முன்னேறி இருக்கு. நிதி ஆயோக் 2024 ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டின் படி பார்த்தோம்னா குஜராத் இருக்கு இல்லையா, குஜராத், மகாராஷ்டிரா, பீகார் இந்த மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்லணும்னா பாஜக இருக்கு இல்லையா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது கூட தமிழ்நாடு தான் அதில் பெஸ்ட்டாக விளங்கியிருக்கு அப்படின்ற விஷயம். மெட்ரோ ரயிலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2வது திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் ₹1 கூட காசு கொடுக்கல. மாநில அரசாங்கம் பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய சொந்த நிதி அப்படின்றதுல இருந்து எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சென்னையில் ஏற்பட்ட வெள்ளமா இருந்தாலும் சரி, தூத்துக்குடியில் ஏற்பட்ட வெள்ளமா இருந்தாலும் சரி, இந்த வெள்ள நிவாரண பதிகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த வெள்ள நிவாரண நிதிகள் அப்படின்றதையும் மத்திய அரசாங்கம் முறையா ஒதுக்கல அப்படின்ற மாதிரி மத்திய அரசாங்கத்தை தாழ்த்தியும் மாநில அரசாங்கத்தை உயர்த்தியும் தான் இந்த உரை அப்படின்றது இருந்திருக்கு. இதனால பார்த்தோம் அப்படின்னா பாஜக இருக்கு இல்லையா, பாஜகவுடைய தீவிர விசுவாசியான ஆளுநர் ரவி என்ன பண்றாருன்னா இந்த உரையை நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்றாரு. பட் அப்பாவும் இருக்கார் இல்லையா, அப்பாவை பொறுத்த வரைக்குமே அவர் தான் சபாநாயகர் அப்படின்றதுனால அவர் அந்த உரையினுடைய தமிழ் பதிவு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அந்த சட்டப்பேரவை அப்படின்றதெல்லாம் படிக்கிறாரு. ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அப்பாவும் இருக்கார் இல்லையா, அப்பாவும் வந்துட்டு எப்படி ஆர்.என். ரவி அவரை பார்த்துட்டு சாவர்கர் அவருடைய வம்சாவளி அப்படின்லாம் வந்து சொல்லலாம். ஸோ அவங்க வழியில் வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களம் அப்படின்றது விவாத பொருளை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் ரவி இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த அறிக்கை அப்படின்றதெல்லாம் முன்னாடியே அனுப்பப்பட்டுருச்சு. ஸோ அப்பயே பார்த்தோம் அப்படின்னா அவர் இந்த மாதிரி தேசிய கீதம் அப்படின்றதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் நாங்கள் அப்பயுமே தெளிவாக ஒரு விஷயம் அப்படின்றத வந்து சொல்லிட்டோம், இந்த மாதிரி ஒரு விழா அப்படின்றத ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து தான் போடணும், அந்த விழா முடியும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த தேசிய கீதம் அப்படின்றத போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதையும் தாண்டி இப்படி ஒரு காரணம் அப்படின்றத சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, நான் பின்னால சொன்ன அத்தனை விஷயங்களை, அதாவது மாநில ஆட்சி இருக்கு இல்லையா அதை மேலே தூக்கியும் மத்திய ஆட்சியை கீழே குறைச்சி இருக்க மாதிரி செட் பண்ணப்பட்ட, இயற்றப்பட்ட, எழுதப்பட்ட, இல்லைன்னா டைப் பண்ணப்பட்ட எப்படியோ ஒன்று செய்யப்பட்ட ஒரு உரை அப்படின்றத நம்ம படிச்சிடவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக ஆளுநர் ரவி இருந்திருக்காரு அப்படின்றது இது மூலியமாக அப்பட்டமாக மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் இருக்கார் இல்லையா, அவர் மாநில அரசாங்கம் என்ன அறிக்கை அப்படின்றத ரெடி பண்ணி தராங்களோ அதை தான் வந்துட்டு சட்டமன்றம் அப்படின்றதுல படிக்கணும். ஏன்னா ஆளுநர் பார்த்தோன்னா மாநிலம் இருக்கு இல்லையா, மாநிலத்தினுடைய ஒரு பகுதி. இன்கேஸ் ஆளுநர் வந்துட்டு வேற மாநிலத்துக்கு இன்னொரு ஆளுநராக மாறி போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஆளுநர் பதவியை விட்டே கூட போகலாம். மக்கள் போயிட்டு ஆளுநர்கிட்ட நீங்கள் ஏன் எங்களுக்கு நல்லது செய்யலை அப்படின்னு சொல்லிலாம் கேட்க மாட்டாங்க. பொதுவாக மக்கள் ஓட்டு போட்டவங்கள்ட்டே கேட்கறதில்ல அதெல்லாம். பட் இருந்தாலும் ஆளுங்கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்க சார்பில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஆளுநர்கிட்ட யாரும் போய் கேட்க மாட்டாங்க, அரசியல் கட்சி தலைவர்களான எங்ககிட்ட தான் வந்து கேட்பாங்க. ஸோ நாங்கள் பார்த்து என்ன பண்ணுறோமோ அதை தான் ஆளுநர் பண்ணியிருக்கணும். இது எல்லாத்தையுமே தாண்டி ஆளுநர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இப்போ ஆளுநர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட அரசியல் இருப்பு அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஆளுநர் ரவி இருக்கார் இல்லையா, அது தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறோம்னா அது இவ்வளோ பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகும், இதுக்கு பின்னுலைகள் இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியாத அளவுக்கு ஆளுநர் ரவி இருக்கார் இல்லையா, அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி ஆளுநர் ரவி இருக்கார் இல்லையா, அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் அப்படின்றதையும் ஆளுநர் பதவி முடிஞ்சதுக்கப்புறமா பாஜகவில் ஒரு பெரிய பதவிக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்பயே சீட்டு போட்டு வைக்கிறதுக்காக தான் ஆளுநர் ரவி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு டாக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆளுநர் ரவி இருக்கார் இல்லையா, அவருடைய இந்த விஷயம் அதாவது அவர் நடந்துகிட்ட விதம் இருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.